அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரணி. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குது, அது கொஞ்ச நேரம் பார்க்க முடியுது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஒர்க்கு வந்தால் நம்ம போயிடுறோம், முழுசாக பார்க்க முடியல, அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து இந்த சுருக்கமாக இன்னும் சொல்கிறதுக்கு அனுபவம் வரலைங்க. வந்ததையுமே அந்த அந்த பழகின பின்னாடி அதை எப்படி சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்றது பார்க்குறேன். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆழமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப டீட்டெயிலாக பேச வேண்டியிருக்கு. அதனுடைய ஆதி அந்தம் எப்படி என்ன ஏதுன்றத டீட்டெயிலாக. ஆனால் நான் வந்து அதையே குறைவாக தான் சொல்கிறேன், ரொம்ப முழுசாக இறங்குறதில்லை. இந்த அளவு சொல்கிறப்பையும் வந்து அது ஒரு பெரிய வீடியோவாக போயிடுது. இப்போ நான் சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா அது சப்புன்னு போயிடும். உண்மையிலே ரொம்ப ஆர்வம் இருந்து என்ன நடக்குது என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சுவை கிடைக்காது. அதனால் நான் முடிந்த வரைக்கும் வீடியோக்களை வந்துட்டு குறைந்த கால அளவுகளே எடுக்கிற மாதிரி முயற்சி பண்ணுறேன். ஆனால் என்னுடைய சாரம் குறையாமல் இருக்கவும் நான் பார்த்துக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் எடுக்கிறேங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து நாம் வந்து கலைக்கொல்லியை பற்றி பேச போகிறோம். இப்போ கலைக்கொல்லினா நான் பர்டிகுலராக பேச போகிறது வந்து எதுனா பாத்தினின்னு எப்படி நாம் ஒழிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி மட்டும்தான். மற்றது எதுவுமே கலைகள் கிடையாது. இதை பற்றின டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ இப்போ போடுறேன். நம்ம எப்படி ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம், உப்பு கரைசலை தான் பயன்படுத்தியிருக்கோம், அந்த உப்பு கரைசல் நம்ம எப்படி தயார் பண்ணோம் அதை பற்றின ஒரு வீடியோஸ் போடுறேன், அதை பாருங்கள். இதனுடைய எப்படி என்ன வேலை செய்யுது, இந்த உப்பு கரைசல் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத அந்த ஸ்ப்ரே பண்ண வீடியோவுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூடவே கெமிக்கல் கலைக்கொல்லிகள் என்ன வேலை செய்யுது அப்படின்றத பற்றியும் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஜஸ்ட் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது, அப்படி உப்பு கரைசலுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த வீடியோ முடிஞ்ச பின்னாடி முக்கியமாக நான் நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். அதில் தான் வந்து கலைக்கொல்லிகள் எவ்வளவு நமக்கு அபாயகரமானதுன்றதே புரிய வரும். முடிஞ்ச வரைக்கும் அதை நான் ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன். இப்போதைக்கு அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்த பின்னாடி நான் திரும்ப வந்து இதில் என்ன நடக்குது, உப்பு கரைசல் பயன்படுத்தினா என்ன நடக்குது, அதே கலைக்கொல்லி கெமிக்கல் கலைக்கொல்லி பயன்படுத்தினா என்ன நடக்குது அப்படின்றதையும் சொல்லுவேன். என்ன எடுத்துக்கணும்னா ஸ்ப்ரேயர் இருக்கு, கீழே எடுத்து ஊற்றுறதுக்கு ஒரு ஜக் இருக்கு, மேலே ஒரு வடிகட்டி இருக்கு, ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சிருந்த உப்பு கரைசல், அதாவது இந்த ட்ரம் 200 லிட்டர் ட்ரம்மு, இந்த 200 லிட்டர் ட்ரம்மில் 40 பேக்கெட் கல்லுப்பு. அப்போ நம்ம கல்லுப்பு போடுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, 3/4 பாகத்துக்கு தண்ணி ஊற்றிடணும். ஊற்றிட்டு கல்லுப்பை கொட்டி ஒரு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பேரல் மட்டத்துக்கு நாம் வந்து தண்ணியை நிரப்பிடணும். இந்த 40 பேக்கெட் கல்லுப்பு அப்படின்றது வந்து ஆவரேஜான வீரியம் இருக்கக்கூடியது. சரிங்களா? ரொம்ப கம்மி வீரியம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஜாஸ்தி வீரியம்னு சொல்ல முடியாது. இதை வந்து நம்ம இது எப்படி வேலை செய்யுதுன்றது பேசுறப்ப நம்ம ஏன் எவ்வளவு பயன்படுத்தணுன்றது டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வடிகட்டியை பயன்படுத்தணும். இந்த வடிகட்டி நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, இல்லை டஸ்ட் பார்ட்டிகல்லாம் வரும், அந்த டஸ்ட் பார்ட்டிகல்லாம் இங்கே ஃபில்டர் பண்ணிடுவோம். இல்லை அப்படின்னா இந்த நாசிலில் போய் அடைச்சிக்கும். வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கலக்கிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நம்ம அப்பப்போ பயன்படுத்துவோம். இப்போ 2-3 நாளாக மழையா இருந்ததுனால பயன்படுத்தலை, அதனால கீழே வந்து ஒரு செடமெண்ட் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து கூட 15 லிட்டரு கோமூத்திரம் பயன்படுத்தியிருக்கிறோம். நம்மளது நாட்டு மாடு இருக்கனால 15 லிட்டர் எவ்வளோ ஊற்ற முடியுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். 20 லிட்டர் அந்த மாதிரி ஊற்றிக்கும். ஓகே, ரொம்ப பின்னாடி கீழே வச்சிட்டோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வடிகட்டிடும். இது வந்து நாசல்ல போய் அடைக்காது. ஒரு இராணுவ வீரனை போல ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு கலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு. போலாங்களா? சரி. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா தலைகள் மேலேயும் தண்ணி போய் உட்காரணும். இது வந்து என்ன நடக்குது, இதை அடிக்கிறதுனால எப்படி வந்து
இந்த பூண்டு சாகுது அப்படின்றது பாருங்க. பாருங்க அடிச்சதுமே பாருங்க, சாரி, அடிச்சதுமே பாருங்க அப்படியே ஒரு மஞ்சள் கலர்ல வெளுக்கிற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். இப்போ இது பாருங்க பச்சையா இருக்கு. கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரே பண்றோம். ஸ்ப்ரே பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மஞ்சள் வெளுத்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். உடனே ஆகும், வெளுத்த மாதிரி உடனே ஆகும். இது பார்த்தீங்கன்னா அடித்த அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் அந்த இலைகள் எல்லாமே அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பாருங்க எப்படி தொங்குதுன்ட்டு. இது வந்து உப்பு கரைசல் அடித்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சிங்க, சரிங்களா? எப்படி வாடி இருக்கு, தலை தொங்கிருச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் உப்பு கரைசல் பயன்படுத்தினா பூண்டு செடி காயும். சரி, உப்பு கரைசல் வந்துட்டு பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் நடக்குது. ஆனால் அது எப்பப்போ பயன்படுத்தணுன்ற ஒரு விதி இருக்குங்க. அதாவது மழை பெய்ந்து மண் ஈரமாக இருக்கு இல்லைங்களா, அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வானம் மோடமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதோடைய எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைகள் மட்டும் காயும், ஆனால் தண்டு பச்சையாகவே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த உப்பு கரைசல் பயன்படுத்துறது எப்போ பயன்படுத்தணும்னா, மண்ணும் கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் அடித்து அதுக்கப்புறம் வெயில் அடிச்சுது அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க, சரிங்களா? அதே மாதிரி உடனே மழை வந்துடுச்சு அப்படின்னாலும் அதனுடைய எஃபெக்ட்டு குறைஞ்சிருங்க. அதனால் உப்பு கரைசலில் வந்துட்டு மண் ஈரமாக இருக்கும்பொழுது அடுத்தது வெயில் வரும் அப்படின்றது தெரியும் பட்சத்தில் பயன்படுத்திங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். காஞ்சு போய் கிடக்கு, மழையே இல்லை, அந்த சமயத்தில் இந்த உப்பு கரைசலை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் இருக்காதுங்க, சரிங்களா? அதே மாதிரி இதனுடைய அளவு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 200 லிட்டர் பேரலில் 40 பேக்கெட் கல் உப்பு போட்டுருவேன். அதுக்கப்புறம் 15லேருந்து 20 லிட்டருக்கு மாட்டு கோமூத்திரம் போட்டு ஒரு 3/4 பேரல் அளவுக்கு தண்ணியை விட்டு ஒரு 20 நிமிஷம் கலக்குவேன். கரைஞ்சிருங்க, 20 நிமிஷத்தில் கரைஞ்சிரும். கரைஞ்ச பின்னாடி திரும்ப தண்ணி நிரப்பி கேப் போட்டு மூடி வச்சுருவேன். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் அதை பயன்படுத்தலாம். 2 மாதம் கழிச்சு எல்லாம் கூட பயன்படுத்தியிருக்கேன். வெயில் காலத்தில் எடுத்து பயன்படுத்த முடியல, நான் 2 மாதம் கழித்து பயன்படுத்தியிருக்கேன். அந்த 2 மாதம் கழித்து பயன்படுத்துவதனுடைய எஃபெக்ட் இன்னும் அருமையாக இருக்கும். லேட் ஆக ஆக ரிசல்ட் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி கீழே தங்கும் பாருங்கள், கடைசி ஒரு டேங்க் 2 டேங்க் அடிக்கிறப்ப கீழே தங்கும். அந்த கரைசல் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன எஃபெக்டாக இருக்கும். அதனால் உங்கள் நிலத்தில் உங்கள் பயிர் உங்கள் களைகளுக்கு நீங்கள் அடித்து ஆராய்ச்சி பண்ணுங்க, சரிங்களா? இது அதே மாதிரி பூ வச்ச பின்னாடி அடித்தா அந்த பூ திரும்ப விழுந்தா முளைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க வேணாம். உப்பு என்ன பண்ணுன்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும், என்னுடைய புரிதலில் அந்த பூவையுமே அரிச்சிருது. அதனால் திரும்ப அதுக்கு முளைப்பு திறன் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரோட்டுக்கு ஓரம் கிணத்து பக்கம்லாம் அடிச்சிருக்கோம். அது எல்லாமே வந்து திரும்ப பெருசாக முளைக்கல, அங்கங்கே ஒன்று தான் முளைக்குது. அதை நீங்கள் விட்டு அந்த பூ விழுதுன்னா திரும்ப முளைக்கும். அதனால் அந்த பூ இருக்கிறப்பையும் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அது கண்ட்ரோல் ஆகிடுங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சரி பாத்தினின் மட்டும்தான் இது பண்ணுமா, உப்பு கரைசல் வந்து பாத்தினின் மட்டும்தான் ஒழிக்குமா, மற்ற பில்லு பூண்டெல்லாம் ஒழிக்காதா அப்படின்னா, ஒழிக்கும். அதனுடைய வீரியத்தை நம்ம அதிகப்படுத்தணும். அப்படி அந்த வீரியத்தை நம்ம அதிகப்படுத்துகிறப்ப என்ன ஆகும்னா மண்ணுக்கும் பாதிப்பு ஏற்படும், சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பின் அளவு வந்து 5 லிட்டருக்கு 1 கிலோ கல் உப்புன்ற மாதிரி நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இதை வந்து அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ 1.25 கிலோ இல்லை 1.5 கிலோ அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மற்ற செடிகளும் காயும், கண்டிப்பாக காயும், இதே மாதிரி வாடும். ஆனால் அது மண்ணுக்கு நல்லதில்லை, சரிங்களா? சரி, இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் வந்து பாத்தினின் காயுது, மற்ற செடிகள் வந்து காய மாட்டேங்குது, பில்லுலாம் ஏன் கோர பில்லு, அருகம்புல் இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம ஒரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அறிவியலில் சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், ஆஸ்மோசிஸ். அது என்ன பண்ணும், அடர்த்தி குறைந்த திரவம், அடர்த்தி மிகுந்த திரவம்
கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடியதும் கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிறதும் ஒரு இடத்துல வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு சவ்வு மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சவ்வின் வழியாக கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கக்கூடியது, அடர்த்தி கம்மியாக இருக்கக்கூடியது அடர்த்தி அதிகமானதை நோக்கி நகரும். சரிங்களா? இதுதான் வந்து சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லுவோம், ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது தாவரங்களை எப்படி நடக்குது அப்படின்னா, தாவர இலைகள் இருக்குங்களா, அந்த இலைகள் வந்து சவ்வா ஆக்ட் ஆகும், சவ்வாக அங்கே வந்து நடக்குது. அதுதான் வந்து உள்ள தண்ணியை பிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ அது ஒரு லேயராக இருக்கு. நம்ம உப்பு கரைசலை மேலே தெரிச்சது என்ன ஆகும் அப்படின்னா, உப்புன்றது வந்து அடர்த்தி மிகுந்தது. ஸோ அதை சமநிலைப்படுத்துறதுக்காக என்ன ஆகும்னா அந்த சவுடு பரவல் நடக்கும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய நீர் எல்லாம் வெளியே இழுக்கும். அப்போ வெளியே இழுத்தா என்ன ஆகும், நீர் சத்து இல்லாதனால அப்படியே தலை சாஞ்சு போயிடும். சரிங்களா? இதுதான் இங்க செடியில நடக்குது. அதே வந்து நீங்க வந்து பில்லுங்களுக்கு மேல அடிச்சீங்கன்னா, நீங்க பனி நேரத்துல பார்த்துருப்பீங்க. பனி நேரத்துல அந்த பில்லு மேல தண்ணி எப்படி இருக்கும், ஒரு நோண்டியா இருக்கும், ஒட்டாம இருக்கும். சரிங்களா? இதுலயும் அதுதான், ஒட்டாது. நாம சொல்ற 5 லிட்டருக்கு 1 கிலோ கல் உப்புன்றது வந்து அதை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இதே நீங்க 2 கிலோ போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அருகம்புல்லு இது எல்லாமே கேட்கும். ஆனா அதை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அது வந்து மண்ணுக்கு கெடுதல். சரி, மண்ணுக்கு எப்படி கெடுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணுடைய லேயர் மேல போய் உட்கார்றப்ப மண்ணையும் அரிக்க ஆரம்பிக்கும். அங்க நுண்ணுயிர்கள் இருக்கும், அந்த நுண்ணுயிர்களையும் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நமக்கு மண்ணுக்கு வந்து உயிர் சத்து. அந்த உயிர் சத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அதிக கான்சன்ட்ரேஷன் போட்டும் அடிக்கக்கூடாது அப்படின்றது தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பாத்தினின் இப்போ அந்த வளர்ந்து பூ வச்ச செடி எல்லாம் ரொம்ப பொதாரா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா, அடிச்சுட்டு உடனே வெளியே வந்துருங்க. அந்த பக்கம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு போகாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த நீர் இழுக்குது பாருங்க, அப்போ வந்து அந்த ஒரு நச்சுத்தன்மை அது வெளியே வரும், காரம் அப்படியே உங்களுக்கு ஏறும். அந்த இடத்துல நின்னீங்க அப்படின்னா அந்த நச்சுத்தன்மையை நீங்க நல்லா உணர முடியும். அதுக்கு நமக்கு சுவாசிக்கிறப்ப உள்ள போனா தலைவலி பயங்கரமா வரும். அதுவும் இளம் தலைகள் இருக்கு பாருங்க, அந்த பக்கம் போகவே முடியாது, அந்த அளவுக்கு நெடி இருக்கும். சரிங்களா? அதனால இந்த உப்பு கரைசல் பயன்படுத்தும் பொழுது என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பக்கம் போறதை தவிர்த்துருங்க. சரி, வீடியோ ரொம்ப பெருசா போகுது, நம்ம சுருக்கமாக முடிக்கணும். அதனால இப்போ வந்து கெமிக்கலை பற்றி பேசுவோம். கெமிக்கலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காலத்தில் என்ன நினச்சிட்டு இருந்தேன், கெமிக்கல்லையும் சவுடு பரவல் தான் நடக்குது, உப்பு கரைசலையும் சவுடு பரவல் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. கெமிக்கல் என்ன நடக்குது அப்படின்னா, அதில் 3 வகையான கெமிக்கல் இருக்கு. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையான சால்ட் இருக்கு அப்படின்றது தெரியும். நான் சொல்லக்கூடியது ஒரு பேசிக்காக வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தேடுங்க. ஏன்னா நானே முழு விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து 20 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் பேசிக்கிட்டே போவோம். சரிங்களா? அதனால நான் பேசிக் கான்செப்ட் என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ அந்த கெமிக்கல் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சவுடு பரவல் மாதிரி ஆக்ட் ஆகாது. அந்த கெமிக்கல் அந்த தாவரத்துக்குள்ள போய் அதன் ஹார்மோன்களை அழிக்கும், வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன்களை அழிக்கும், அழிச்சுக்கிட்டே போகும். அந்த ஹார்மோன்கள் எல்லாம் அழிச்ச பின்னாடி அது எங்க போகும்னா கடைசி வரைக்கும் வேர் வரைக்கும் போய் மண்ணில் போய் தங்கிடும். சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்க கெமிக்கல் பயன்படுத்தும் பொழுது உடனே எந்த எஃபெக்ட்டுமே தெரியாது. ஒரு 3 நாள் கழிச்சு தான் அது பழுக்கவே ஆரம்பிக்கும். அந்த தாவரத்தை வந்து அது விஷம் அப்பதான் தாக்க ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், களைக்கொல்லின்றாங்க. ஆக்சுவலி அது வந்து களைக்கொல்லி கிடையாது, அது கொல்லி. அதே மாதிரி தான் பூச்சிக்கொல்லின்றாங்க, அது பூச்சிக்கொல்லி கிடையாது, அது கொல்லி, வெறும் கொல்லி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் சாப்பிட்டாலும் அதை இறப்பாங்க. மனிதன் சாப்பிட்டாலும் சரி, மாடு சாப்பிட்டாலும் சரி, கோழி, ஆடு எதுக்கு கொடுத்தீங்கனாலும் இறப்பார்கள். புரியுதுங்களா? அது வந்து களைக்கொல்லி கிடையாது, அது ஒரு கொல்லி. பூச்சிக்கொல்லி கிடையாது, கொல்லி. சரிங்களா? வியாபார நோக்கத்துக்காக இதை வந்து கலைன்னு. இன்னொரு விஷயம், நமக்கு மூலப்பயிராக இருக்கக்கூடியதை தவிர்க்க மாத்தது எல்லாமே நம்ம பொறுத்த வரைக்கும் கலை தான். ஆனால் பூமியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முக்கியம் தான், எல்லாமே அதனுடைய குழந்தைகள் தான். இன்னும் நிறைய விஷயம் பேசலாம். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு செடின்னு எடுத்துக்கிட்டா அது என்னென்ன பண்ணுது அப்படின்றத விளக்கமாக பார்க்குறப்ப உங்களுக்கு கீழே நுண்ணுயிர் அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம பேச ஆரம்பிப்போம். ஸோ இந்த இடத்துல கெமிக்கல் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மண்ணினுடைய உயிர் வளத்தை பாதிக்கும். அது வேரில் போய் தங்கும், வேர் செத்த பின்னாடி மண்ணிலே தங்கும். நீங்கள் எந்த ஒரு செடியை புதுசாக வைக்கிறீங்க அப்படின்னாலும் திரும்ப அந்த செடிக்குள்ளே ஏறி அந்த செடியினுடைய வளர்ச்சியை கெடுக்கும். இதனால தான் விவசாயிகள் வந்து
அப்பெல்லாம் நாங்கள் போட்ட விதை அப்படியே முளைச்சிது, ஆனால் இப்போ எவ்வளோ உரம் கொடுத்தாலும் முளைக்க மாட்டேங்குது, எவ்வளோ எரு கொடுத்தாலும் முளைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மண்ணில் அளவுக்கு அதிகமான உப்பு சத்து, அதாவது உப்பு சத்து இல்லை, உப்பு கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த செடியை வச்சதோ அது உள்ளே போய் அதன் ஹார்மோன்களை பாதிக்குது. மனிதனுக்கு எப்படி ஹார்மோன்கள் பாதிப்பு ஏற்பட்டால் வளர்ச்சிகளில் பாதிப்பு வருது, அதே மாதிரி தாங்க. சரிங்களா? வீடியோ ரொம்ப பெருசாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் நாம் வந்து மண்ணின் உயிர் சக்தி என்ன, அதாவது நீரினுடைய சக்தி வந்து ஆக்சிஜன் சொல்லுவோம். நீருக்கான உயிர் சக்தினா இது, மண்ணுக்கான உயிர் சக்தினா இது அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். மீண்டும் நாம் வந்து மண் வளம், தாவரங்களுடைய வளர்ச்சி, இதை பற்றிலாம் பேசுகிறப்ப இந்த களைக்கொல்லி எப்படி அதை பாதிக்குதுன்றது அதில் டீட்டெயிலாக பேசுனாங்க. சரிங்களா? நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.